சிந்து பைரவியின் எவ்வளமோ சுட்டு இருந்துட்டு இனிமேல் நம்ம உண்மையை மறைக்கிறது சரிப்பட்டு வராது. ஏன்னா நம்ம மனசாட்சிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாம் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை நம்ம சிவா சார் கிட்ட சொல்ல, ஏன்னா அவங்க வீட்டை உப்பை தின்னுக்கிட்டு நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணுறது அது ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாம் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் இன்னைக்கு உண்மையை சொல்ல தான் போகிறேன். ஏன்னா இது அப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. சிந்துவுக்கு உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையை நம்ம போக வச்சுக்க கூடாது. சிவா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு, சிவா சார் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுன்றாங்க. சொல்லிச்சுட்டு என்ன விஷயம்ன்றாங்க. இந்த வீட்டை உப்பு தின்னுட்டு நான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க. நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு என்ன பண்ண தப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. அதுவா இது மாதிரி மெசேஜ் பண்ணது எல்லாமே நான் தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. என்னது மெசேஜ் பண்ணது நீ ஆன்றாங்க. ஆமாம், நான் தான் மெசேஜ் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, நான் மன்னிச்சிடுங்க, அதனால தான் சொன்னான்றாங்க. கேட்ட சிவா ஷாக் ஆகுறாங்க. ஒட்டுமொத்த உண்மை சுற்று சொல்லிடுறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.